மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். பௌத்தத்துக்கு எதிராக அரசு செயல்படுகின்ற இந்த விதம் ஆரோக்கியமற்றது. உடனடியாக இதை நிறுத்தணும். இதற்கான ஒரு ஒன்றுகூடலை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த ஒன்றுகூடல அனைத்து பௌத்தர்களும் கலந்து கொள்ளணும். கொழும்புக்கு இலங்கையில் இருக்கின்ற அனைத்து தேரர்களையும் வரும்படியும் எதிர்வரும் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு அது நடைபெற இருக்குது. இதுல கண்டிப்பாக கலந்து கொள்ளணும். அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். அரசுக்கு தகுந்த பாடத்தை புகட்டணும் அப்படின்னு சொல்லித்தான் ஒரு பொதுவான ஒரு அழைப்பை புனித தமர அமில தேரர் விட்டிருக்கிறாரு. இவர் அரசு மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் எந்த ஒரு அரசும் இது போன்று நடந்தது கிடையாது. பௌத்த சாசனத்துக்கு எதிராக நடக்குது. பௌத்த சங்கத்தினருக்கு எதிரான தாக்குதலை இந்த அரசு மேற்கொள்ளுது. இதுக்கு தகுந்த பாடத்தை புகட்டணும் அப்படின்னு சொல்லித்தான் அரசின் மீது இவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. அவர்களுடைய புத்த துறவிகளுடைய சங்கத்துல நான் இருந்தேன். அவர்களுடைய போக்கு என்ன, எதை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்கன்னா அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னது மட்டுமல்லாம, இவர்களுடைய அரசுடைய கொள்கை கம்யூனிச கொள்கை அடிப்படையாக கொண்டு பயணிக்கிறவங்க அனைத்து மதங்களையும் நெசுக்குகின்ற, அடக்குகின்ற, கட்டுப்படுத்துகின்ற பணியை இவங்க செய்வாங்க. அரசுக்குள்ளதான் மதம் இருக்கணுமே தவிர அரசுக்கு வெளியே மதங்கள் கிடையாது அப்படின்னு சித்தாந்தத்தை கொண்டவங்க. தேரர்களையும் காவி ஆடைகளையும் ஆட்சி பிடிப்பதற்காக பயன்படுத்திக் கொள்வாங்க. கருவேப்பிலை போன்று இவர்கள் பயன்படுத்திக் கொள்வாங்க அப்படின்ற பல்வேறு விமர்சனங்களை அவர் முன்வச்சு அரசுக்கு எதிராக நல்ல பாடத்தை புகட்டணும் அப்படின்னு சொல்லி இப்போது அவர் அழைப்பு விடுத்திருக்கிறாரு. இதுவரைக்கும் இருந்த அரசுகள் எல்லாம் பௌத்த சாசனத்தை மதித்து பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை கொடுத்துத்தான் நடந்து கொண்டது. ஆனால் இந்த அரசு வித்தியாசமான முறையில பயணிக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை தான் அவர் முன்வைக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லும் முகமாக அஸ்கிரியப்பூட அனுநாயக்க தேரர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு சரியான பாதையில தான் பயணிக்குது. அரசுக்கு எதிரான இந்த தேரர்களுடைய விமர்சனம் வெறுமனே சோடா போத்தல இருக்கிற கேஸ் போல புஷ்ன்னு எழும்பி பஸ்ன்னு கீழே இறங்கிரும் அப்படின்னு சொல்லி இது யாரும் கண்டுகொள்ள தேவையில்லை. இந்த நடவடிக்கை அனைத்துமே ஒரு தேரருடைய அரசியல் நோக்கத்திற்காக காய் நகர்த்தப்படுவதாகத்தான் தெரிகிறது. அது நாடறிந்த உண்மை. இதற்கு பின்னால தேரர்கள் பயணிப்பது என்பது ஆரோக்கியமற்றது. இவங்களுக்கு பதில் சொல்லி நேரத்தையும் காலத்தையும் அரசு வீணடிக்க தேவையில்லை. இந்த சண்டையை பார்க்கின்ற பொழுதும் சிங்கத்துக்கும் பண்டிக்கும் இடையிலான சண்டை. அதிகாரத்தை பண்டி கேட்டதாம். அப்போது சிங்கம் சொன்னதாம், உன்னோட சண்டைக்கு நிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நிறைய சோழிகள் இருக்குது, அதிகாரமா என்ன வேணாலும் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சிங்கம் கடந்து சென்றது போல அரசு இவர்களுடைய விமர்சனங்களை கடந்து போகணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. ஒட்டுமொத்தத்துல ஏதோ ஒரு தேரருடைய தேவைக்காகத்தான் இந்த கூட்டங்கள் நடத்தப்படுவதாகவும் அரசுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்படுவதாகவும் இவைகளுக்கு பதில் சொல்லி நேரத்தை நீங்க வீணடிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு செய்தியை தான் இப்போது அஸ்கிரியப்பூட அனுநாயக்க தேரர் சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே யதார்த்தமும் அதுவாகத்தான் தெரிகிறது. அனைத்து தரப்பினரும் சொல்லுகின்ற விஷயம் பௌத்த மதத்துக்கு இந்த அரசு ஆபத்தாக இருக்குது, எச்சரிக்கையாக இருக்குது, சவால் விடுகிறது, பௌத்த சாசனத்தை மதிக்குதில்லை அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுது. இந்த கோஷங்கள் எல்லாம் யாரு கையில் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாமல் ராஜபக்ச, உதய கம்மன்பில, சரத் வீரசேகர, விமல் வீரவன்ச, சஜித் பிரேமதாச போன்ற அரசியல்வாதிகள் தான் கடந்த காலங்களில் இதை பேச ஆரம்பிச்சாங்க. உண்மையிலே இவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன், என்ன வகையில அரசு பௌத்த மதத்துக்கு சவாலா இருக்குது, எச்சரிக்கை விடுகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை விழாவாரியா சொல்வதற்கு எந்த ஒரு தகவலும் அவங்களிடத்துல இல்லை, எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் இல்லை. பொதுவா கொமனை அடிச்சு விடுறது பௌத்த மதத்தை மதிக்குதில்லை அரசு அப்படின்னு சொல்லி. கூடிப்பன என்ன சொல்ல போறாங்க, கசப்பு தேரரை சிறையில் வச்சாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்ல போறாங்க. கசப்பு தேரரை கைது செய்தது போலீசார். அவர் சட்டவிரோதமாக பாதுகாப்பு சட்டத்தை மீறினார் அப்படின்னு சொல்லி கைது செஞ்சாங்க. நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றம் ஒரு விளக்குமுறையில் வச்சது. அதுக்கு பிறகு துணை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. இதுல அரசு சம்பந்தப்பட்ட இடம் எது அப்படின்றதுதான் தெரியல. அப்படியாக இருந்தா ஞானசார தேரர் எல்லாம் கடந்த காலங்கள்ல கடந்த ஆட்சிகள்ல சிறைக்கு போனாங்க, தண்டனை வாங்கி கொண்டாங்க. அப்போதெல்லாம் பௌத்த மதத்துக்கு இங்க மரியாதை கிடையாது, பௌத்த தேரர்களை மதிக்குதில் அரசு அப்படின்னு யாருமே சொன்னதில்லை. ஆனா கசப்பு தேரருடைய கைதுல மட்டும் பௌத்த மதத்துக்கு ஆபத்து வந்தாச்சு அப்படின்னு சொல்றதுக்கான காரணமே அரசியல்வாதிகளுடைய தேவை என்பதுதான் திட்ட தெளிவாக தெரிகிற ஒரு விஷயம். இந்த அரசு யாருக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊழல்வாதிக்கும் அதே போல பாதாள உலக குழுக்களோட சம்பந்தம் பெற்ற போதை வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற இந்த அரசியல்வாதிகளுக்கு தான் இது ஒரு பிரச்சனையாக இருந்திருக்குது. அதனால இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பிட்டா வழக்கும் கிடையாது, வந்தியும் கிடையாது, தாராளமாக ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்து தேவையான அட்டகாசங்களை பண்ணலாம் அப்படின்ற ஒரு கனவு, அல்லது இந்த அரசு இருந்தா ஜெயிலுக்கு போக வேண்டிய தேவை வந்துடும் அப்படின்னு சொல்லி
இருக்கின்ற அச்சத்தின் காரணமாகத்தான் மதவாதத்தை மிதவாதத்தை கிளப்பி விட்டு இப்படியான விஷயங்களை செய்யறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. உண்மையிலே மக்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்ற ஒரு கருத்து கணிப்பின்படி அரசின் மீது மக்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை 65% அதிகரிச்சிருக்குது. 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் கால பகுதியில் அரசின் மீது இருந்த நம்பிக்கையை விட 65% அதிகமாக இருக்கு மக்கள் அரசின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. 5 ஆண்டுகளுக்கு மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்து மக்கள் ஆட்சியை வழங்கியிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த அரசு சரியாக பயணிக்கிறதா பிழையாக பயணிக்கிறதா. பிழையாக பயணித்தால் 5 வருஷத்தில் அவங்களை வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. நீங்க எதுக்காக தடமாறணும்? இந்த பின்னணியில இப்போது உதய கம்மன் விலக்கி ஜனாதிபதி ஆகணும் அப்படின்னு ஒரு கனவும் வந்தாச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரே அதை சொல்லியிருக்கிறாரு. பௌத்த சாசனத்தை கொள்கையாக கொண்ட நான், அதே போல தேசியம் என்ற ஒரு விஷயத்தை கொள்கையாக கொண்ட நான், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை ஏன் நான் களங்காணக்கூடாது, ஏன் இந்த தேர்தலை நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை மக்களிடம் கேட்டிருக்கிறாரு. இந்த நாட்டுடைய பிரஜையாக இருந்தா நீங்களும் தேர்தலில் களங்காணலாம். வெற்றி பெறுவீங்களா இல்லையா, மக்கள் வாக்களிப்பாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் மக்கள கையில் இருக்குது. இனவாதம் அப்படின்னு ஒரு விஷயத்துல பயணிக்கிறவங்களை இந்த நாட்டுல யாருமே ஜனாதிபதி ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அந்த அரசியல் கலாச்சாரம் மாறியாச்சு. அந்த கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும் என்பதுதான் இப்போது மக்கள் விமர்சனம் செய்கின்ற ஒரு விஷயமாக மாறி இருக்கு. ஜனாதிபதி கனவு வாரது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் தான். விமல் வீரவன்சர் கனவு காண்றாரு, நாமல் ராஜபக்ச கனவு காண்றாங்க. நீங்க கனவு காண்றதுல என்ன? உங்களுடைய கனவு, உங்களுடைய கற்பனை. இதுல யாரு என்ன தடையை விதிக்க முடியும்? காணுங்க காணுங்க பார்க்கலாம். ஜனாதிபதி ஆகுறீங்களா இல்ல பாராளுமன்றமாவது போறீங்களா அப்படின்னு ஒரு விஷயத்த தற்போது நாமல் ராஜபக்ச அவங்களுக்கு பழைய ஒரு வருத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வந்தாச்சு, சட்டத்தரணிய ரோட்ல சுட்டு போட்டாச்சு, அவ்வப்போது பல்வேறு இடங்கள்ல பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குது. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வந்ததோட கட்டாயமாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவருடைய பணியை சரியாக செய்யல, உடனடியாக பதவி விலகணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை அவர் முன்வச்சிருக்கிறாரு. இந்த சட்டத்தரனுடைய படுகொலைக்கு பின்புலமாக இருந்தது கரந்தனிய சுத்தா அப்படின்னு சொல்லப்படுது. கரந்தனிய சுத்தா இதுவரைக்கும் 23 படுகொலையை செய்ததாக சொல்லப்படுது. அப்படியாக இருந்தா கரந்தனிய சுத்தாவுடைய கொலை படலம் ஆரம்பிக்குது 2011 இருந்து 2026 வரைக்கும். 2011 இருந்து 2024 வரைக்கும் சுதந்திர கட்சி, அதுபோல் ரணில் விக்ரமசிங்கருடைய ஆசீர்வாதம், அவருடைய ஆட்சி, இப்படி பார்த்தா ஒட்டுமொத்தத்துல கரந்தனிய சுத்தாவுடைய படுகொலைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அதிகப்படியாக நடந்தது உங்களுடைய ஆட்சி காலத்துல. அப்போது தேசிய பாதுகாப்புக்கு அது அச்சுறுத்தலாக இருக்கு இல்லையா? ஏன் அந்த ஒரு கரந்தனிய சுத்தாவுடைய அட்டகாசத்தை நீங்க முடிவுக்கு கொண்டு வரல? இந்த 1.5 வருஷத்துல பாதாள உலக குழுக்கள் உருவாச்சா? அதுக்கு பிறகுதான் போதை வர்த்தகங்கள் இங்க நடைபெறுதா? இதுக்கு முதல் அப்படியான ஒரு கலாச்சாரம் இருக்கு இல்லையா? இலங்கை வரலாறுல முதன் முறையாக புத்திக்கே தான் ஒரு சட்டத்தரணியா படுகொலை செய்யப்பட்டாரா? இதுக்கு முதல் படுகொலை செய்யப்பட்டவர்களெல்லாம் நீதியும் நியாயத்தையும் வாங்கி கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கும். 1988ஆம் ஆண்டு விஜயதாச லியனாராச்சி படலந்தையில சித்திரவதை செய்து படுகொலை செஞ்சாங்க. அந்த பட்டியல்ல ஜி பொன்னம்பலம் தலைசிறந்த மாமேதை, சட்டத்துறையில தடம் பதிச்சவரு, 2000ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட இனம் தெரியாதவங்களால நடராஜா ரவிராஜ் ஒரு அரசியல்வாதியும் கூடவே ஒரு சட்டத்தரணியும் கூட. 2006ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டவர். யார் படுகொலை செஞ்சாங்க? என்ன தேவைக்கு படுகொலை செஞ்சாங்க? ஒரு சட்டத்தரணிய படுகொலை செஞ்சுட்டாங்கல்ல. தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல இருந்து நீங்க சொன்னதும் கிடையாது, உங்களோட கட்சி பேசியதும் கிடையாது, இவர்களுக்கான நீதியை வாங்கி கொடுத்ததும் கிடையாது, இந்த குற்றவாளியை தண்டிச்சதும் கிடையாது. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க, இவர் ஒரு சட்டத்தரணி. 2009ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டாரு இனம் தெரியாதவங்களால. இந்த சட்டத்தரணிக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கல. அந்த படுகொலைக்கு பின்புலமாக இருந்தவங்களை கண்டுபிடிச்சிருக்கலாமே அப்படின்னு நாமல் ராஜபக்ச அவங்களுக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்கள் இப்போது முன்வைக்கப்படுது. உங்க அம்மா எங்க அம்மா சும்மா, உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இவர்களுடைய பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் இருக்கிறத பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் அரசு ஓரளவு கடந்த கால அரசுகளை விட திருப்திகரமாக பயணிக்குது அப்படின்றது மக்களுடைய அபிப்பிராயம். எனவே அரசியல்வாதிகளுடைய சுயநலத்திற்காக ஆட்சி மாற்றம் வேண்டும், அரசு வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற விஷயங்கள் ஏற்புடையதல்ல. அரசுடைய நல்ல விடயங்களுக்கு ஒத்துழைக்கலாம், அரசு பிழையாக பயணிக்கும் பொழுதும் விமர்சனங்களை முன்வைக்கலாம், அரசை இழுத்து பிடிக்கணும் அப்படின்றதுதான் எதிர்கட்சியுடைய பணியாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வினயமான வேண்டுதலோட ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, இனவாதம் இல்லாத, மதவாதம் இல்லாத ஒரு நாடும் தேசமும் உருவாகட்டும். அரசு சரியாக பயணிப்பதற்கு தேர்தல்கள் வழிபட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.